அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 19/7/2025 சனிக்கிழமை, ஆடி மாதம் 3ஆம் தேதி, தேய்பிறை, நவமி திதி மதியம் 2:42 வரை. அதன் பிறகு தசமி திதி. பரணி நட்சத்திரம் நள்ளிரவு 12:37 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் குரலை ஒசத்தி பேசலாம், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும், குடும்பத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு தேடி பழைய நண்பர்கள், உறவினர்களும் வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, குதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எங்கே போனாலும் எல்லோரும் தன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஏதேனும் ஒரு புதுவிதமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், புதுவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், புதுவிதமாக உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றியமைத்து கொள்ளக்கூடிய புதுமை பித்தர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமான அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் இருக்கும். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நேற்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சோர்வு, களைப்பு, முன்கோபம் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும், இருக்கிற விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளணும்னு எல்லாரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் குழந்தையோட மனசை போல குதூகலமாக எல்லோரிடமும் சொல்லி சிரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெருசாக மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க, பழச எதையுமே நீங்கள் மறந்துட மாட்டீங்க. இதெல்லாம் தாங்க உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க, செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி முன்னோர்கள், மூதாதையர்களுடைய சொத்து, அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது வெளியில் பேசி ராசியாக முடிவெடுக்கிறதா இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எந்த வேலையை தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருப்பீங்க. சுயநலம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்காதுங்க. நாம் பண்ணுற வேலை 4 பேருக்கு நல்லது கொடுக்குமா, 4 பேருக்கு அதனால் நல்லது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள், வேலைகள் எதுவோ
அதை மட்டுமே எடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமை இன்னைக்கு அதிகமாகும். அப்படி இப்படியுமா யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அந்த நிலைமைகள் எல்லாமே மாறும். தடாலடியாக, திடமாக, தீவிரமாக தெளிவான முடிவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு பெரிய லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கூட இன்றைக்கு விலகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், அலைச்சல்கள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காசு கொஞ்சம் கையில் வந்தால் அவங்கள பிடிக்கவே முடியாதுங்க. அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும். அவங்க 5 ரூபா கேட்டாங்க, நான் 10 ரூபாயா கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி யாராவது ஏதாவது உதவி கேட்டால் வாரி வழங்கும் கர்ண பரம்பரையை போல கொடுத்து சிவந்த கைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே விஐபிகளாலும் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் அவசரப்பட்டு எதுவும் பேசி வைக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லோருக்கும் வயது வித்தியாசம் பார்க்காம மரியாதை கொடுத்து நீங்கள் நடத்துவீங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை அவங்கள பாராட்டி சீராட்டி அந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஏன்னா சொல்கிறவங்க யாருன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சொன்ன விஷயம் என்னங்கிறத பார்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அறிவாளித்தனத்திற்கு, புத்திசாலித்தனத்திற்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால அலைச்சல் இருக்குது, செலவு இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயே சலசலப்புகள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன போராட்டம் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வருது. அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள், ஜீவ சமாதிகள் அதெல்லாம் கூட போய் வந்தீங்கன்னா நல்லதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இபி பிரச்சனைகள், அதாவது மின்சார தட்டுப்பாடு பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேரு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சகோதரி வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனுக்குடன் கற்பூர புத்தியால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க, இதுதான் கேட்க போகிறாங்க, இதுதான் சொல்ல போகிறாங்க
அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய காந்த சக்தி, காந்த புத்திக்கு அதிபதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சின்ன சின்ன உடல்நல குறைவுகள், வாயு கோளாறால் வயிற்று கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க நேற்று துடியாக துடிச்சிங்க. இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனை உண்டு. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபார உத்தியோக விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எப்போதும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, குழந்தை மனசுங்க உங்களுக்கு. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அப்படியா அப்படின்னு நம்பிடுவீங்க. ஆனால் பெரிய பெரிய விஷயத்துலலாம் நீங்கள் வேறெடுத்து பார்ப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஏமாந்துருவீங்க. புகழ்ந்து பேசினாலும் கூட கண் கலங்கிடுவீங்க. எல்லாத்துக்குமே அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவாதங்கள் வேண்டாம். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பெற்றோருடன் வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள், ஆரோக்கியமான பயணங்கள் உண்டு. வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கோடி கோடியாக ரத்தினங்களை கொண்டு வந்து கொட்டிய போதும் அதையெல்லாம் இரண்டாம் பட்சமாக ஏற்றுக்கொண்டாலும் ஏழை குசேலர் கொண்டு வந்து கொடுத்த அந்த அவல்பொரி கடலையை அன்பாக அமிர்தமாக ஏற்றுக்கொண்ட கிருஷ்ண பரமாத்மாவை போல நீங்கள் எப்பொழுதுமே எளிமைக்கு முக்கியத்துவம் தருவீங்க, தனிமைக்கும் முக்கியத்துவம் தருவீங்க, தோழமைக்கும் முக்கியத்துவம் தந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். தைரியம் மனசுக்குள்ளார வரும். 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவங்கள இன்னைக்கு நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. வெளியிடங்களுக்கும் குடும்பத்தினருடன் கொஞ்சம் போய் வருவீங்க. அப்படியே அங்கங்கே போய் வந்தால் தான் மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது, இல்லைன்னா ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகம். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விசாகத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனசுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எது தோணுதோ அதை பழிச்சுன்னு நீங்கள் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. மாற்றி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்து பின்னாடி போய் அலைய வேண்டாங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பழைய சொந்த பந்தங்களை பார்த்துட்டோமே, அதுவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, இதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாம் தள்ளி போகுதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க.
குடும்பத்தில் மாற்றி மாற்றி யாருக்காவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் போய் மருந்து மாத்திரன்னு செலவு அதிகமாயிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் அங்கலாய்த்து கொள்வீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாராவது உங்ககிட்ட உங்கள் சொந்தக்காரங்க அல்லது நட்பு வட்டத்தை சார்ந்தவங்க அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, எதுக்காகங்க நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் பேசின்னு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்குள்ளார ஏதாவது ஆக வேண்டிய விஷயம், முக்கியமான வேலை இருந்தால் அதை மட்டும் பேசுங்க. வெட்டி கதை பேசுறதுக்கு அங்கே நாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை தாழ்த்தி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சிலர் உங்களை அணுகினால் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும். அது விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சொந்த ஊரில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சில நேரங்களில் குடத்துக்குள்ளார வச்சிருக்கிற விளக்கு மாதிரி பெருசாக எதையும் வெளிக்காட்டிக்காம அமைதியாக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் குன்றிலிட்ட விளக்கு போல, குன்றத்திலே மிளிரக்கூடிய தீபத்தை போல எல்லா விஷயங்களையும் வெளுத்து கட்டுவீங்க. எந்த நேரத்தில் எது தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல சமயோஜித புத்தியை பயன்படுத்தி சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. தள்ளுபடி விற்பனைங்கிறாங்க, போய் தான் பார்ப்போமே, தரமானதாக இருந்தால் வாங்கிட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்னு லேப்டாப், கம்ப்யூட்டர், வாஷிங் மிஷின், டிவி இது மாதிரியான அத்தியாவசியமான சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாராக இருந்தாலும் முகம் பார்த்து பேசுங்க. நேருக்கு நேராக பேசுங்க. முதுகுக்கு பின்னால் ஏன் பேசுகிறீங்க? மறைமுகமாக ஏன் பேசுகிறீங்க? உண்மை இல்லாத விஷயங்களை எதுக்காக தண்டோரா போட்டுருக்கீங்க? இப்படியெல்லாம் சமூகத்தின் மீது சின்னதாக ஒரு கோப பார்வையை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு உண்டு. செல்வாக்கு உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மகனுக்கு திருமணம் முடிஞ்சு புது வாழ்க்கையும் அவர் தொடங்கியிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையிலும் சில திருப்பங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஒரு வீடு கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் தான். ஏன்னா இப்போ ஆடி மாதம் பிறந்தாச்சு, ஆவணிக்கு பிறகு ஆவணிலேருந்து அதை பண்ணணும். இருந்தாலும் பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமாக முடியும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
ஓஹோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.